புத்திர தோஷம் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இதில் பார்த்திங்கன்னா பல வகைகள் உண்டு. சில பேருக்கு குழந்தையே பிறக்காது, அதுவும் புத்திர தோஷம்தான். சிலருக்கு அல்லது பலருக்கு குழந்தை பிறந்து பெற்றோர்கள் பேச்சை கேட்காது பெற்றோர்களுக்கு உதவாமல் போய்விடும், அதுவும் புத்திர தோஷம்தான். அதை பற்றி சிறு குறிப்பு மட்டும் இங்கே சொல்கிறேன். 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அவர்களுக்கு குழந்தை பிறக்கும், ஆனால் பெற்றோர்களை எதிர்த்து பேசுவார்கள். யார் தான் எதிர்த்து பேசுகிறது இந்த காலத்தில்? எல்லாம் தான் எதிர்த்து பேசுகிறாங்க. ஸோ இது ஜோதிடம் மீதே காலதேச வர்த்தமானம் தான். ஸோ இதை ஒரு தோஷமாக எடுத்துக்க முடியாது. குழந்தை பிறந்தா ஓகே, நல்லபடியாக இருக்கட்டும். எதிர்த்து பேசுகிறான் என்ன, பேசலாம் என்ன, நமக்கு அவங்க நல்லா இருந்தால் சரின்னு விட்டுட்டு போகலாம். ஆனால் அதே நேரத்தில் அந்த செவ்வாயை குரு பகவான் சமசப்தமமாக பார்த்தால், குரு பகவான் தான் குழந்தைக்கு காரங்க இல்லையா, புத்திரக்காரன் இல்லையா, சமசப்தமாக பார்த்தால் அந்த குழந்தைகள் தன் இஷ்டப்படி வளரும். தான் தோன்றித்தனமானு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வளரும். அந்த குழந்தைகளை பற்றிய கவலை பெற்றோர்களுக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும்.